வசனத்தை வாசிக்கணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். 1 பேதுரு 5:7 ஒரு வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நல்ல இயேசுவே, இந்த கால வேளையில இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆறுதலித்தார். எங்களோடு பேசும் சுயத்தை எடுத்துக்கிடும் ஆண்டவரே. நீர் வெளிப்படும் ஆண்டவரே. அநேகருக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறீர். நீ நல்லவன்னு சொல்லணும். ஒரு வார்த்தை வரக்கூடாதப்பா. அது வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறுதலா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் வரும் பொழுது சில வார்த்தைகளை கேட்கிறோம். அதுதான் நம்ம சரியாக நடத்துகிறது. அடுத்த வாரம் வரையிலும் நீங்க கேட்கிற வார்த்தை உங்களை நடத்தும் நான் நம்புறேன். நம்மை விசாரிக்கும் தேவன் என்கிற தலைப்புல ஒரு சின்ன செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை அன்போடு விசாரிக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை உள்ளவர், உங்களை ஆதரிக்கிறவர், உங்களுக்காக பாரப்படுகிறவர், உங்களை பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர். அவர் ஒரு மிஷின் அல்ல, அவர் தேவன். மிஷின் செட் பண்ணி வச்சிருப்பான், இதுதான் செய்யணும், அப்படி அல்ல. தேவன் நம்மை போல காது உண்டு, நம்மை போல கண்கள் உண்டு. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறார். இங்க இருக்கிறார், உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ நமக்கு வேண்டியது தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வேணுங்க. பைபிள் சொல்வது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். தேவன் எப்பொழுதுமே உன்னை விசாரிப்பேன்னு சொன்னா கண்டிப்பா விசாரிப்பார். அப்ப கர்த்தர் விசாரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 55வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்துல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ நம்ம பாரத்தை வைத்தால்தான் அவர் பாரத்தை எடுக்க முடியும். ஒரு தேவன் வேணும், உங்களை விசாரிக்க ஒரு தேவன் வேணும். எல்லாரும் கைவிட்டுருவாங்க. இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விசாரிக்கிறவர். நம்ம பேச வந்திருக்கிறோங்க. நீங்க ஏதோ ஒரு கவலையோட வந்திருக்கிறீங்க. சரியான வேலை இல்லை, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு ஒரு வீடு இல்லை, ஏதோ ஒரு கவலை மனுஷன் ஆட்டி படைக்கிறது. அப்பெல்லாம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னை நான் விசாரிக்கிறேன். எத்தனையோ வசதி உள்ளவங்களை விசாரிக்க ஆள் இல்லைங்க. பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, யாரும் விசாரிக்கலையே. அவங்க கண்ணை மூடச்சுமே கவலை என்ன தெரியுமா? என்ன யாரும் விசாரிக்கல. இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு நம்மை விசாரிக்கும் தேவன். அவர் இன்றைக்கு உங்களோடு சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை விசாரிக்கிறேன். அப்படி அவனை விசாரிக்கிறதற்கு வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்கும் கவலைப்பட்டு கலங்க வேண்டியது இல்லை. அவர்கிட்ட கொடுங்க, எல்லாரோட அவரை நேசிங்க. அவர் தான் எல்லாம். நான் அதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு டீச்சருக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. நடந்த சம்பவம். நான் அவங்களுக்கு பென்ஷன் வரும். கவர்மெண்ட் டீச்சர் ரிட்டையர் ஆகி ஒரு ஸ்கூல்ல அவங்க ஹெட்மிஸா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பெல்லாம் உண்டு. அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருந்து 4 பிள்ளைகளும் யோசிச்சாங்க, இந்த அம்மாவை யார் கவனிக்கிறது? மூத்த மகன் சொன்னா என்னால முடியாது, என் மனைவி விளையணும். 2வது மகன் சொன்னா அவன் ரொம்ப பிஸி, எப்படி அம்மாவை கவனிக்க முடியும்? 3வது மகன் ஒரு சாக்கு போய் சொன்னான். கடைசி சொன்ன, நீ கடைசி மகன்டா, நீ பாருடா, இந்த ஏடிஎம்மே வச்சுக்க, உனக்கு காசெல்லாம் வரணும்னு. மனைவி சொன்னா அதெல்லாம் முடியாது, எங்க அப்பா அம்மாவையும் நான் கவனிக்கல, இதெல்லாம் முடியாது. அப்ப எல்லாரும் ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல ஒரு புதிய இல்லத்துல இந்த அம்மாவை கொண்டு நம்ம விட்டுருவோம், அவங்க காசையும் கொடுப்போம், மிச்சம் நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இந்த அம்மாட்ட கேட்டாங்க. இந்த அம்மா அழுதாங்க. 4 பேரும் பெத்தண்டா, ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க, இந்த விசாரிக்க ஒருத்தர் கூட இல்லடா. இல்லம்மா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா வசதியும் நம்ம எல்லோருக்கும் தனித்தனியா அப்படி எல்லாம் வச்சு போட்டு கொடுத்துருக்காங்க.
கூட்டிக் கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டோம்னா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு காசு வேண்டாம், எங்க செத்தமணிக்குள்ளதான் காசு வேணும். சரி, மிச்ச காசை நம்ம எல்லாம் பங்கு வச்சு எடுத்துக்கலாம். இந்த அம்மா ஒரு நோட் எழுதி கொடுத்தாங்க, தேவையில் எழுதணும். என்ன எழுதுவாங்க, இந்த டேட்டு போடுவாங்க, என்னை விசாரிக்க இன்று யாரும் வரவில்லை. ஒரு நாள் இறந்து போனாங்க. அந்த நோட்டு முழுதும் ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு கண்ணம் போடுனாங்க. அப்புறம் பிள்ளைகள் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம். நிறைய பேரை பார்த்திருக்கீங்களா? அந்த அம்மா இருக்க சொல்லி நினைக்க மாட்டாங்க. அது செத்து போனா பெரிய ஆடல் பாடல், எப்போ என்ன பயங்கரமா இருக்கும். எதுக்குங்க? இன்னைக்கு எல்லாரும் தீர்மானம் பண்ணணும், என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். 7வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நீங்க வச்சிருங்க, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதா மறுபடியும் அவர் பேச முடியுங்க. அன்றைய கவலை நான் சுமக்க மாட்டேன், நீங்க தீர்மானம் பண்ணுங்க. பெரிய பிரசங்கம், நீள பிரசங்கம் கிடையாது. ஒரு சின்ன பிரசங்கம் உங்களை தொடணும். நான் நம்பரை தொடணும். நான் யார் யார் கவலையோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு கவலை உங்களை தொடர்ந்துட்டு வந்துன்னா இன்னைக்கு அவர் சமூகத்துல வச்சிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 11வது 12வது வசனம் படிமா. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் படிமா, என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தானே சுமந்தார். நீங்களும் நானும் எவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறோம். என்ன விசாரிக்கிறார் தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கிறார். விசாரிக்கிறேன், உனக்கு அக்கிரமம் வராது, உன்னை நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். 12வது வசனத்துல இதை ஏசாயா சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மாவை மனத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டார். நமக்காக அவர் விசாரிக்கிறார். பிள்ளைக்கு ஒரு அக்கிரமம் வரக்கூடாது, பிள்ளைக்கு ஒரு பாவம் வரக்கூடாது, பிள்ளை நல்லா இருக்கணும். எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. நம்ம எப்பமா நினைவு வந்திருக்கிறோம், நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், நம்ம எவ்வளவு அழகா நடத்திட்டு வந்திருக்கிறார், நம்ம என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம், அதுல நமக்கு தண்டனை கொடுக்கலங்க. அவர் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்மை ஆட்சி தேடி தைரியப்படுத்தி இருக்கிறார். நமக்கு சாபம் கலாத்தியர்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் இந்த கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக கேட்டுக் கொண்டார். சாபம், நமக்கு வர வேண்டிய சாபம் எல்லாம் அவர் மேல் வந்துச்சு. சிலுவையில் அதான் நடந்துங்க. அப்படிதான் நம்ம விசாரித்தார். சாபம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம இங்க வந்து நிக்க முடியாது. எல்லாரும் குற்றவாளிகளா இருக்கணும். தேவன் விரும்பாத எத்தனையோ காரியங்கள் எல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். ஆனா ஒன்றுக்கு அவர் நம்மை அடிமைப்படுத்தவே இல்லை. ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை தேற்றுவாரோ அதை போல தேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். மனிதன் வந்து ஒரு மனிதனை விசாரித்தா அதோட போயிடுவான். கர்த்தர் அப்படி கிடையாது, மேல மேல கொடுக்கிறாரு, தேற்றுவார். நம்ம அவரோட பேசணும். நீங்க இதுவரையில் இந்த அனுபவத்தில் குறைபட்டவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் காலை வேளையில நீங்க எல்லாம் தீர்மானம் பண்ணணும். நான் ஆண்டவரோடு பேசுவேன், அவர் என்னை தேற்றணும், என்ன விசாரிக்கணும், என் காரியத்தை அவர் மேல் வைக்கிறேன். நம்ம எவ்வளவுக்கு அதிகமா நம்ம காரியத்தை அவர் மேல் வைக்கிறோமோ விசாரிப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன், மனிதன் விசாரித்தால் கூட எடுத்துட்டு போயிருவாங்க. அவர் அப்படி அல்ல, அவர் விசாரித்தால் பிரதிபலனையும் தருவார். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல
சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நடத்தி இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நடத்துவார். உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா இந்த உலகத்துல கிடைத்தா நீங்க அதற்காக முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. நல்ல நன்றி சொல்றேன். எங்களுக்கு நம்மளுக்கு பைபிள் எடுத்து வந்திருக்க முடியுமாங்க? ஓய்வு நாள் எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் இஷ்ட போல வாழ்றாங்க. நாங்க நிறைய காலில் வந்து சின்ன சின்ன பையமா இருக்கு, ஒரு 15 வயசு 16 வயசு 5 பையமா இருக்கு, குடிச்சிட்டு அவங்க எல்லாம் உளர்றாங்க. அப்படி எப்படி படுத்து கூட இந்த இதெல்லாம் பனியனெல்லாம் மண்ணு நாங்க பார்த்துக்கிட்டே வந்தோம். பிள்ளைலாம் சொல்றாங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த கூட சொல்ற சின்ன பையமா. இன்னைக்கு நமக்கு தேவன் முக்கியமானவங்க. நம்மளை அவர் கைவிடல, நம்மளை நல்லா கொண்டு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அழகா பாடுறாங்க, எவ்வளவு அந்த தேவன் அழகா ஜெபம் பண்ணாங்க. சின்ன பிள்ளைகள் தாய் சொல்ற பிள்ளைகள் எல்லாம் பாடணும், வாலிபெல்லாம் பாடுறாங்க, மோசம் நல்லா ஆராதனை கொடுத்துறாங்க. என்னை விட ஆண்டவர் கவனிக்கிறாங்க. உங்க பங்கு என்ன? நீங்க கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறீங்க? நீங்க இங்க வரச்சமேன்னா ஒரு வசனம் உங்களை திடப்படுத்தணுங்க. வசனம் உங்களை திடப்படுத்தினா வசனத்துல நீங்க நடந்தீங்கன்னா உங்க கூடயே வருவாரு. ஆபத்து துன்பங்கள் வர்றதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். யார் யாரையெல்லாம் கர்த்தர் விசாரிக்கிறார்? ஒன்று, தனி மனிதனை தேவன் விசாரிக்கிறார். முதல்ல கர்த்தர் விசாரித்தது யார் சொல்லுங்க பார்ப்போம். யாரு முதல்ல ஆண்டவர் விசாரித்தது யாரு? ஆதாம் இல்லையா? நம்ம இதான் பார்க்கணும். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? விசாரித்தாரா இல்லையா? நீ ஏன் கூட இருக்குதியா அல்லது சாத்தானு வந்து வித்துட்டியா? ஆதி மனிதன் தேவனோடு இருந்தவன் இன்னைக்கு தேவனோடு இல்ல, ஒழிச்சு நிக்கிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது மறுபடியும் சொல்றேன், 7 மணி நான் என்ன பண்றீங்களோ எப்படியாவது வந்துருக்கு. இந்த செல்வன் 5:50 வீட்டுக்கு புறப்படுவாங்க. நாங்க இன்னைக்கு 6:47 ஆராதனை ஆரம்பிச்சாச்சு. யார் யார் 7 மணி வரையிலும் யார் யார் வாராங்களோ எல்லாரையும் ஜெபம் பண்ண வைத்து நீங்க ஏதாவது ஒரு பங்கெடுக்கணும். பங்கு எடுத்து நீங்க ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணுங்க. நீங்க ஆண்டவர் என்ன செய்வீங்க, என்ன செய்திருக்கிறீங்க? ஒரு 4 பேர் ஆதாயப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க. அதுல எழுதி வைப்பாருங்க. ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா கூட கணக்கு எழுதி வச்சு திருப்பி கொடுத்துருவாங்க. காணிக்கை கொடுக்குறீங்க, உங்களை வெறுமையை விட மாட்டாரு. நீங்க கையை நீட்டுனீங்கன்னா நிரப்பாம விட மாட்டாருங்க. அவர் நல்லவர், விசாரிக்கிறார். ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நீ ஒழித்து கொண்டிருக்கிற, என்ன விட்டுட்டியா? ஆதாமின் ஆவிக்குரிய நிலைமை குறித்து கர்த்தர் கவலைப்பட்டார். உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து கர்த்தர் இன்றைக்கு அப்படிதான் கவலைப்படுறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அந்த 9வது வசனத்துல அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய் என்றார். அவர் என்ன விசாரிப்பு பாருங்க. நம்மளே அப்படிதான் கூப்பிடுறாரு. நீங்க எங்க போறீங்க வரீங்க? உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்போ தொய்வு வருகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் விசாரிக்கிறார். எங்க இருக்கிறார்? சபையை விசாரிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா, சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் விசாரிக்கிறார். பாருங்க, நீ உயிர் உள்ளவன் தான், கிறிஸ்தவன் தான், பைபிள் வாசிக்க ஜெபம் பண்றாங்க. ஆவிக்குரிய ஜீவி இப்படிலாம் இருக்கு. நம்ம இன்னைக்கு நிதானிக்கணும். நம்மை ஒருவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து கீழே வந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேல மேல வரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேல மேல வரும். தனி மனிதனை விசாரிக்கிறார். ஒரு சொல்றீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல எபேசு சபையை விசாரிக்கிற. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்போ
நம்ம மாற்றமா போக கூடாது. சிலர் வந்த சமயத்துல என்ன உற்சாகமா இருப்பாங்க தெரியுமா? நாட்கள் போக போக ஏதோ ஒரு காரணம் சொல்லி பின்மாறி போயிருவாங்க. அது வேதத்தின்படி தவறு. அப்ப ஆண்டவர் நம்ம விசாரிக்க முடியாது. ஏன் நம்ம தேவன் சில இடத்துல விசாரிக்கலாம், நம்ம அவரை விட்டுட்டு போயிடறோம். நீங்க பெற்ற அன்புல நிலைத்து இருக்கணும். கத்தரதை பார்க்கிறார். இரண்டாவதாக குடும்பத்தை விசாரிக்கிறார். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அந்த 26வது வசனத்தை படிங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொன்னா. பாருங்க, பிள்ளை செத்து போச்சு. ஆனா இவன் என்ன சொல்றா? இவளுக்கு நம்பிக்கை பாருங்க. சுனமியான் இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல அவர் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறது உங்கள்கிட்ட அப்படிதான் கேட்கிறாரு. உங்க ஒவ்வொருவரும் உங்க குடும்பத்தை கத்த விசாரிக்கிறார். ஒரு தகப்பனை விசாரிக்கிறார், தாயை விசாரிக்கிறார், பிள்ளையை விசாரிக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு உண்டுங்க. அப்ப அந்த தேவனுக்கு முன்பாக நாம் வரும் பொழுது ஒவ்வொரு நாள் அவர் என்ன விசாரிக்கணும்னு கேட்கணும். அதாவது நம்ம இவர் விசாரிக்கும் பொழுது விசாரிக்கிறத விட்டுறது கிடையாது. அந்த ஒரு ஈவையும் தருகிறார். இன்னைக்கு உலகத்துல ஒரு ஒரு நல்ல புருஷனுக்கு மனைவி கிடைக்கிறது ஒரு ஈவுங்க. பிள்ளைகள் ஈவுங்க. எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் காலம், எல்லாம் ஐடில வேலை பார்க்கறாங்க. எந்த மனுஷனை நம்புறது, எந்த மனுஷியை நம்புறது தெரியல. பிள்ளைகளை நம்புறது தெரியாது. துபாயில ஒரு முறை மகன் ஒரு கதை சொன்னான். இவனுக்கு ஃப்ரெண்டும் இந்த ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு பெரிய பார்க் இருக்கு. கார்ல டிராவல் பண்ணி அந்த பார்க்ல அந்த லீவு நாள் எல்லாரும் கூடுவாங்களாம். மார்த்தாண்டத்துல இருந்து 2 பிள்ளைகள் முன்ன வாலிப பையன். அப்போ சொன்னா 2 பிள்ளைகள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இவன் ஏதோ வேற நாட்டுக்காரன்னு சொல்லி எங்க உள்ள பாஷையில பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப வந்து தெரியும் எங்க தெரியும் கடைசியில் சொன்னா எனக்கும் நாகவேல் வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் நீ கத்து விசாரிக்காத சூழ்நிலை காரணம் தெரியுமா? எல்லாரும் அவன் தனக்கு நியமித்த பாதையில இஷ்டம் போல வாழ்றான். தேவன் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். ஏன்னா நீங்க தேவ சம்மதத்துக்கு வரும்போது ஒரு தீர்மானம் பண்ணணும்னா ஏன் இஷ்டத்துக்கு வாழ மாட்டேப்பா, உண்மை இஷ்டத்துக்கு வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விசாரிப்பார். விசாரிக்கிறது மாத்திரமல்ல, உங்க குறைவை நீக்குவார். சூனமியாளுக்கு குழந்தை இல்லை. அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க குழந்தை இல்லைன்னு. ஆனா இவ கேட்கவும் இல்லை. இவர் ஒரு நீதிமான் சொல்றா, கர்த்தருடைய தேவ மனுஷன் சொல்றா. அதெல்லாம் புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ரூம் ஆயத்தப்படுத்தினாங்க. அவர் ஜோம் பண்ணணும்னு அவங்க விரும்பினாங்க. ஜோம் பண்ணாரு. அப்ப ஜோம் பண்ணி இருந்தால இவருக்கு ஒரு ஏவுதல். அப்போ கேஎஸ் அவருக்கு வேலைக்காரன் சொல்றாரு, அவர் எப்பவும் தனிமையா போறது யாரையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு சொல்லி, ஒன்னும் இல்லையா, நம்ம பணக்காரி, எனக்கு என்ன ராஜாட்ட பேசணுமா, காசு வேணும், எனக்கு ஒண்ணு வேணும், எல்லாம் இருக்கு. அப்ப இவன் சொல்ல அவனுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னான். அப்போ சொன்னார், உற்ப காலத்திலிருந்து உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அபத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும். அதே போல ஒரு குழந்தை கிடைச்சு வியாதிப்பட்டு அந்த பிள்ளை இறந்து போச்சு. எங்கேயும் அங்கேயும் பார்க்கலங்க. அவளுக்கு தெரியும் என்ன விசாரிக்கிற ஒரு இயேசு உண்டு, தேவன் உண்டு, எனக்காக ஜோம் பண்ண ஒரு மனுஷன் உண்டு. அந்த பிள்ளையை செத்த பிள்ளைய ரூம்ல போட்டு ஓடுறா. அவ கேட்ட அப்ப அங்க ஓடி போச்சமேன் தான் வரா, சுனமிகள் வரா. போய் கேளு, நீ என்ன கேட்கறது தெரியுமா, நீ சொல்லுங்காதா. அவ பாரத்தோடு வரா. நீங்க இங்க வரீங்க இல்லைங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறாருங்க. உங்க நிலைமையை பார்க்கிறார், உங்க காரியங்களை பார்க்கிறார், உங்க கஷ்டத்தை பார்க்கிறார், உங்க துயரத்தை பார்க்கிறார், உங்க வேதனையை பார்க்கிறார், உங்களை விசாரிக்கிறார். சொன்னா நல்ல சுகமா இருக்கிறேன்னு சொன்னா, விடமாட்டேன் வரணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்துட்டா. செத்த பிள்ளைக்கு வந்து ஜோம் பண்ணாரு, சுகம் வந்து. நீங்க தேவாலயத்துக்கு வந்துட்டு போகும்போது எல்லா ஆசீர்வாதத்தோடு போனோம். என்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, என்னுடைய குடும்பத்தை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. நிச்சயமா உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் அக்கறை வைத்திருக்கிறார். நம்ம குடும்பம்
நல்லா இருக்கணும்னு சொன்னா அவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்துல அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீ மாத்திரம் இல்ல, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நீங்களும் இந்த கால வேளையில விசுவாசிங்க. குடும்பமா கர்த்தர் ரட்சிப்பார். 3 நடந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்றீங்க. குடும்பத்தை எப்படி விசாரிக்கிறார்? நோவா வாழ்ந்த காலத்துல கர்த்தர் தேசத்தை அழிக்க போறாரு. அதுவரையிலும் மழைன்னா என்னன்னு தெரியாது. மூடு பனி எழும்போ எல்லாம் செழிப்பா இருந்தது, நல்ல பானை இருந்து வசதியா இருந்தாங்க. மழை பார்த்ததே கிடையாது. இவரு பிரசங்கம் பண்றாரு, 40 நாள் பூமியை கர்த்தர் அழிக்க போகிறார். யாரும் நம்பல, எல்லாம் அழிந்தது. நோவாவை மாத்திரம் பேழையில வைத்து அவனுக்கு 3 பிள்ளைகள் 3 மருமக்கள் சேஃபா பாதுகாத்து. நம்ம வாழ்கிற உலகத்துல கர்த்தருக்கு பாதுகாப்பு வேண்டாம் விசாரித்தாருங்க. என்ன கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்கிறான். அப்ப நமக்கு ஏன் கர்த்தர் ஒரு குடும்பத்தை தாராருன்னா, அந்த குடும்பத்துக்கு பொறுப்பை நீங்க எடுக்கணுங்க. மரண வீட்டுல சொல்றாங்க, என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போறான். நீங்க அந்த பொய்ய நம்புறீங்களா? அவன் கொண்டு போறாங்க. இப்ப நீதி பண்றான்ல, ஜெபம் பண்றான்ல, இது அவனுக்கு கிரியெல்லாம் அவனோட போகுது. அப்படி என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போறேன்னா, இப்ப எனக்கு மனைவி தேவையில்லையே, பிள்ளைகள் தேவையில்லையே, நீங்க தேவையில்லையே, சபை தேவையில்லையே, இவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறது. நம்ம பயன்படுத்தணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் நோவா வைத்தான். மழை அவன் பார்த்தான், கர்த்தர் சொல்லியாச்சு, யாரும் கேட்கல. கர்த்தர் வந்தாரு, நோவா உள்ள போன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாம் செய்தான். அவனை உள்ளே விட்டு தேவன் கதவை அடைத்தார். தேவன் கதவை அடைத்த பிறகு ஒரு கொசு கூட உள்ள போக முடியுமாங்க? முடியாது. அப்படிதான் உங்களை விசாரிப்பார். கலங்காதுங்க. யாராவது வருத்தத்தோடு பாரத்தோடு, ஒருத்தர் வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு வைங்க, நான் என்ன விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. இன்னொரு காரியத்தை சொல்றேன். சொதோம் குமோராவின் நாட்கள்ல பாவம், இந்த நாடு ரொம்ப பாவம் இருந்து ஒவ்வொரு சேர்க்கெல்லாம் அங்கதான் ஆரம்பிச்சு, எல்லா லெஸ்பியனும் அங்கதான் காணப்பட்டாங்க. இதான் அங்கதான் காணப்படும். ரொம்ப பாவம் அழியும் பொழுது அந்த இதெல்லாம் கர்த்தர் அழிக்கிறாரு. சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சோதம் குமரெல்லாம் ஆணு பெண்ணை பெண்ணு கல்யாணம் பண்ணி அதை ஆரம்பிச்சு விட்டாங்க. கர்த்தர் அந்த இடத்தை அழிக்க போறாரு. அப்போ லோத் அங்க இருக்கிறான். ஆபிரகாம் சொல்லியாச்சு. லோத்துக்கிட்ட சொன்னாரு, நான் இந்த இடத்தை அழிக்க போறேன்னு சொன்னாரு. உடனே இவங்களுக்கு ஒரு பயம் வந்து, நிறைய பணம் செப்பாச்சு வச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு நீதிமான் ஜோமனிட்டே இருக்கிறான். இவங்க 2 பேருக்கு கையும் பிடிச்சு, பிள்ளைகளுக்கு கையும் பிடிச்சு எடுத்து கொண்டு வெளியே விட்டு ஓடி இருக்க பிள்ளைங்க பார்க்கவே கூடாது. எப்படி விசாரிக்கிறாரு பாருங்க, குடும்பத்தை விசாரிக்கிறாருங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். ராகா, இந்த அம்மா காசுக்காக விலை போகக்கூடிய ஒரு அம்மா. ராகா பேசின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் யாரும் மதிக்க மாட்டோம். சமுதாயத்துல யாராவது ஒரு தவறு பண்ணிட்டோம், அதே தான் பேசிக்கிட்டு இருப்போம். கர்த்தர் அங்கெல்லாம் உதவி செய்யறாருங்க. இந்த அம்மா வந்து எலிகோப்பு பட்டணம் அந்த அழிக்கப்பட போகிறது. தூதர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்தாங்க. தூதர்கள் சொன்னாங்க, உனக்கும் உன் குடும்பத்துக்கு மாத்திரம் அழிவு வராது. எலிகோ பட்டணம் அழிந்து இந்த ராகா குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு பாதுகாப்பு தந்தார். அவங்களை விசாரித்தார். தேவன் உங்களையும் விசாரிப்பார். தனி மனிதனை விசாரிக்கிறார், குடும்பத்தை விசாரிக்கிறார். 3வதாக யார் யாரெல்லாம் தேவை இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கிறதோ அவர்களை விசாரிக்கிறார். 3 காரியம் தான். தனி மனிதனை விசாரிக்கிறார், குடும்பத்தை விசாரிக்கிறார், தேவை உள்ளவர்களை விசாரிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 51வது வசனம் படிங்க. மார்க்கு சுவிசேஷம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும். தேவையில் உள்ளவர்களை விசாரிக்கிறார். 3 காரியத்தோட முடிச்சிடறாங்க. இந்த 3 நீங்க எடுத்துட்டு போகணும். ஐயோ, அவங்கள விசாரிக்கிறாங்க, இவங்கள விசாரிக்கிறாங்க, குடும்பத்தை யாரும் விசாரிக்கலையே, நான் என்னைக்கு மேல வருவேன்? இன்னைக்கு மேல வருவீங்க.
நீங்க ஆண்டோட பேசுறீங்களா? ஆண்டோட கேட்கிறீங்களா? அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நீங்க ஒரு ஆலயத்துல போங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடரணுங்க. கண்ணு தெரியாது, 2 கண்ணு குருடு. அதனால இவனுக்கு பார்வை வேணும். கேட்கிறான், எனக்கு பார்வை வேணும். அப்ப ஆண்டவர் கேட்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையை வேண்டும். அடுத்த வசனம் கூட படிமா. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து இயேசு பின் சென்று, நமக்கு சில நன்மைகள் எல்லாம் பார்க்கிறவங்க, இயேசு விட்டுறவங்க ஆலயத்தோட ரொம்ப வருவாங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒரு நாளும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கருத்தை எடுக்கவே கூடாது. உடனே ஆண்டவருக்கு பின் செல்லலாம். ஒரு ஓய்வு நாள் வந்தனா 6 நாள் வேலை செய்யுங்க, கிரியெல்லாம் நடத்தீங்க, 7 நாள் ஓடி வந்துருங்க. இப்ப தெரியும்ல, ரொம்ப வீணான ஒண்ணுமே இருக்காது. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி ஆறாவது நமக்கு சூப்பரா இருக்கணும். நல்ல அக்ஷரெல்லாம் பொறுப்படுத்திட்டேன், ரொம்ப சந்தோஷம். 3 வயசு வருது இல்ல, நீங்களும் பொறுப்படுங்க. இது நம்ம குடும்பம். வீண் வார்த்தை பேசாதுங்க, புரளி பேசாதுங்க, யாரையும் குறை சொல்லவே கூடாது. ஆண்டோட எவ்வளவு நன்மை இருந்துங்க. யாருக்கு தேவையோ எல்லாம் கொடுத்தாரு. உங்களுக்கு கண்ணு கிடையாது, இவனுக்கு கண்ணு கிடையாது. நான் பார்வையிடணும். உன் விசுவாசத்தின்படி ஆள் கடவுது, இவனுக்கு பார்வை கிடைச்சு. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல மரியாள் அழுதுட்டு நிற்கிறார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவரை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து விசாரிக்கிறார். பாருங்க, நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களா, அவங்களை விசாரிக்க இயேசு இருக்கிறாருங்க. உங்க தேவை என்ன? உங்க கண்ணீரை யாரும் பார்க்க வேண்டாம், அப்பா அம்மா பார்க்க வேண்டாம், பாஸ்டர் பார்க்க வேண்டாம், தேவன் பார்க்கிறார். அன்னைக்கு பெண்கள் எல்லாம் அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. யாருக்கு தேவையோ அவளை விசாரிக்கிறார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் தோட்டக்காரன் என்று, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போக சொன்னால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். யார்கிட்ட சொல்றா? இயேசுதான் சொல்றா. இயேசுபாவுக்கு தெரியும் என்ன நடக்கு பாருங்க. இயேசு அவளை நோக்கி, சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கிறார். என்னடா இவர் இறந்தாச்சு, அவரை தேடிதான் வந்திருக்கிறோம், இது நம்ம போதகருக்கு சத்தம் இல்லையா? அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அவர் பார்த்தாச்சு, முதல்ல சொல்லி இருக்கணும், இப்பதான் கண்ணு திறக்கு. போதகரே என்று அர்த்தமா. போதகர் நீங்களும் அப்படி கூப்பிடணும். என்ன தேவை இருக்கு? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா ஏதோ ஒரு கவலை பாருங்க அவங்களுக்கு மேல வைங்க. ஒரு வியாதி வருது, பலையனம் வருது, யாருக்கும் உதவி செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஒரு நாள் கைவிட மாட்டார். 100 வசனம் சொல்லி நான் என் வார்த்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனம் முதல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படி விசாரிக்கிறார் பாருங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றார். அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களதில் பொறுமையா இருப்பேன், எண்ணத்தில் கொண்டு வாழ்ந்தார். அவர் விசாரிக்கும் பொழுது சீர்ஷிலார முடியலங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மள அவர் விசாரிக்கணுங்க, நம்ம குடும்பத்தை அவர் விசாரிக்கணுங்க, உங்களை அவர் விசாரிக்கணுங்க. நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க ஆண்டோட பேச ஒரு நாள் தேவ சமூகத்தில் பாருங்க, நல்ல ஒரு செய்தி கேளுங்க, நல்ல பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வீட்லயும் அப்படி இருங்க. நேற்றைக்கு எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு மெசேஜ் போய் வரணும், வரேன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாருக்கும் நீங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கணும்னு இல்லை, இயேசு பார்க்கணும்.
உங்களை பார்க்கணும். எனக்கு அவரு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து இருக்கிறேன், குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராரு. சில எல்லாம் குடும்பம் கட்டுறது வரையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில மனைவிமார் வந்து உங்க வீட்டுல பெரிய செழிப்பு இருக்கும், சில அது ஒரு நல்லா இருக்கும். மனைவி வந்தவொன்னு தனித்தம் வந்துடும். ஹை சொசைட்டி. ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனேன், சொன்னாங்க என் புருஷன் மாத்திரம் என்ன, நானும் தான் ட்ரிங்க் பண்றேன். பாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஹை சொசைட்டி. கொஞ்ச நாள்ல பார்த்தா ஜீப்பு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க ஆண்டரோடு இல்லை. எங்க அம்மா காலத்துல ஒரு விசுவாசி, சமீபத்தில் நான் விசாரிச்ச குடும்பம் எல்லாம் உடஞ்சு போச்சு. ஹை சொசைட்டின்னு ஆண்டவர் இல்லைன்னா ஹை சொசைட்டி எல்லாம் ஓடி போயிடும். உங்களுக்கு என்ன அந்த ஹை சொசைட்டி வேண்டாம், இயேசு நமக்கு வேணும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்துவாங்க. உங்க குடும்பத்தை கத்து நேசிக்கிறார், தனி மனிதனை நேசிக்கிறார், தேவை உள்ளவர்களை நேசிக்கிறார், விசாரிக்கிறார். இவர் இப்படி சம்பவம் நடந்து ஒரு சமயத்துல அவன் எப்படி போவார் படிமா, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்து தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். தகப்பனை நோக்கி எவ்வளவு காலம் ஆயிட்டு இருந்தால் அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அநேகதனும் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு ஏதாயிலும் செய்யக்கூடுமானாலும் எங்கள் மேல் மனதிலேயே உதவி செய்யும் என்றால் ஏசாவை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்படி விசாரித்தாரு. அவனுக்கு அற்புதமான சுகம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே அவர் விசாரிக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு, நீங்க பல்ல கடிச்சு ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. அவர் என்னை விசாரிக்கணும்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த நல்ல தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். பெரிய பணக்கார குடும்பம், ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரே மகா 15 வயது, ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்கேயோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, ஒன்றும் சுகம் இல்லை. அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அதுக்கு ஒரு சாட்சி படிச்சுக்கிட்டாங்க. அதை சொல்றேன். நிறைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான் ஏதோ ஆலயத்துக்கு போவாங்க, வந்துடுவாங்க. அப்போ இவங்களை விசாரிக்கிறதுக்கு அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் சொன்னாரு, நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பக்கத்துல ஆலயம் இருக்கு, அங்க போங்க, இந்த பிள்ளை கொண்டு ஜோம் பண்ணுங்க, சுகம் வந்துடும். அந்த அம்மா கிட்ட யாரும் பேசுறது போல இருந்து கேட்டா போமான்னு. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்த்தாச்சு செத்து போவான்னு சொல்ற, நம்ம பிள்ளைய அங்க கொண்டு போனா சுகம் வந்துருமா? அவன் அவங்க கடமைக்கு போன வழி ஒரு டிரைவரை கூப்பிட்டுட்டு 15 பிள்ளையை தூக்கிட்டு அங்க போனான். பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. முன்னால போய் கிடந்து அழுதா. ஒரே பிள்ளை, அவர் மறித்து போவான்னு சொல்றாங்க. அவளுக்கு ப்ராப்ளத்தை எல்லாம் சொன்னவர் முட்டு போட்டு சொன்னாரு, நீ விசுவாசித்தா உன்னை விசாரிக்கிற ஒரு இயேசு உண்டு, அவர் சுகம் தருவாரு. உன் புருஷனை கூப்பிடு. போன் பண்ணி கூப்பிட்டா, அங்க போய் சொன்னது யாரு? தயவு செய்து உங்க வாங்க, உங்க பிள்ளைக்கு சுகம் வேணுமா? உங்க பிள்ளைக்கு பாதி சுகம் ஆயாச்சுன்னு சொன்னான். இந்த பிள்ளை இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கு. அவன் வந்தான், 2 முட்டு போட்டு அழுதாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணி முடிக்கணும். இந்த பிள்ளை எழும்புனா, நான் ஒரு சிலுவையின் காட்சி கண்டேன்னு சொன்னேன். அற்புதமான சுகத்தோடு போனாங்க. இன்றைக்கு வேற ஆண்டவருக்காக வாழ்றாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவனையும் நேசிக்கிறார். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விசாரிக்கணும், நம்ம குடும்பத்தை விசாரிக்கணும். நீங்க ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னை விசாரித்து இந்த காரியத்தில் விடுதலை தரணும்னா நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதித்து விசாரித்து எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்புவார். ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார், எல்லாரும் இருதயத்துல கை வைங்க. அந்த 5வது அதிகாரம் 17வது வசனத்தை விஜி வாசிக்கும் பொழுது நான் சொல்வது போல நீங்க சொல்லணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்னை, நீங்க அப்படி சொல்லுங்க, அவர் என்னை விசாரிக்கிறபடியினால் என்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்கிறேன். நீங்க வச்சுட்டு போறீங்க, உங்களை கர்த்தர் விசாரிப்பார். எத்தனையோ விபத்தில் நின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை
பத்திரமாய் நடத்தி வருகிறார். நித்தமுன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா. பாவி உன்னை அழைக்கிறார். இயேசு ராஜனே, வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா. பாவி உன்னை அழைக்கிறார். இயேசு ராஜனே. எங்களை அளவெல்லாம் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போறோம். நாங்கள் உங்களிடத்தில் பேசி இருக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறீர். எல்லா கவலையும் தேவன் வைத்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள். இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், கடன், வியாதி, குழந்தை இல்லை, நெருக்கம், நிந்த, போராட்டம், ஏதோ ஒண்ணு இல்லை, கவலையோடு வந்திருந்தால் விசாரிக்கிற தேவன் அவர்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் கொடுங்க. தனி மனிதனை விசாரித்தீர், குடும்பத்தை விசாரித்தீர், தேவை உள்ளவர்கள் விசாரித்தீர். அந்த தேவன் இந்த ஆலயத்துல யார் யாருக்கு என்னென்ன தேவை அவசியமோ விசாரித்து அவருடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொடுங்க. நல்ல தகவல் தேவன் மறந்து வழி நடத்துங்க. அன்றைய வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற விழிப்பு கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ ஆலயங்கள்ல இதை மூடிட்டு வராங்க. அம்மா காலத்துல இதை செய்தாங்க. யாருக்கும் எந்த குடும்பத்துக்கும் சோதனை வரக்கூடாது. சோதனை வராதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். வெள்ளிக்கிழமை சரி 9 மணிக்கு தேவ சமத்தில் வருவோம். ஆண்டவே வர்றவங்க எல்லாம் வாகனத்தில் வர்றவங்க எல்லாம் காத்துடுங்க. அன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த ஆனந்தத்தை வர்றாங்களோ அந்த பாஸ்டர்ஸுக்காக, அக்ஷனுக்காக, அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்றேன். எல்லாம் சிறப்பா இருக்கணும், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். எங்க குடும்பங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆட்சி தீர்த்து தைரியப்படுத்துங்க. தனித்தனியாக ஆசீர்வதிங்க. அந்த ராணிக்காக ஜெபம் பண்ற ரொம்ப பலகீனமா இருக்கிறவங்களுக்கு சுகம் தாங்கப்பா. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்துங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உங்களுடைய கிருபையின் கரையங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.